மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற பகுதி நவம்பர் மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு மற்றும் கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்கள். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். நான் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன், தயவுசெய்து எல்லாரும் கேள்விகளுக்கு பதில் சொல்கிற ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் தேர்வில் எழுதுவதற்கு உங்களுக்கு மறக்காமல் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கிட்டையும் நான் இதை ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன், தயவுசெய்து கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? வெறுமனே படிச்சுட்டு போனால் ஞாபகம் வராது முக்கியமான டைமில். ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். நவம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு. இதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட சில கேள்விகள், சரியா, நவம்பர் 4, 5 தேதிகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்களை பார்த்துட்டு போயிடலாம். முதலாவது கேள்வி, சந்தன் ஆய்வுக்களம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அதற்குரிய பதில் ராஜஸ்தான். செகண்ட் கேள்வி பாருங்க, கிளாஸ்கோ பருவநிலை மாநாட்டில் உரையாற்றிய திருவண்ணாமலை பள்ளி மாணவியின் பெயர் என்ன? அதற்குரிய பதில் வினிஷா. வினிஷா, சரியா? அடுத்து மூன்றாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் காந்திஜி நினைவு நாணயம் வெளியிட்ட நாடு எது? சரியா? அதற்குரிய பதில் இங்கிலாந்து. பிரிட்டன் தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளியிலான காந்திஜி நினைவு நாணயத்தை சமீபத்தில் வெளியிட்டது. அடுத்து நான்காவது கேள்வி, 2021ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? வழங்கப்பட்ட நபரின் பெயர் டாமன் கல்கட். சரி, டாமன் கல்கட் என்பவருக்கு தி ப்ராமிஸ் என்ற அந்த புத்தகத்திற்காக 2021ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஐந்தாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் முதல் கொரோனா தடுப்பு மாத்திரையின் பெயர் என்ன? சரி, அதுக்குரிய பெயர் மால்னு பிரவிர். சரி, மால்னு பிரவிர் என்பது தான் உலகின் முதலாவது கொரோனா தடுப்பு மாத்திரை. அடுத்து ஆறாவது கேள்வி, உபரி மின்சாரத்தை இந்தியாவிற்கு வழங்கிய முதல் நாடு எது? இதற்குரிய பதில் நேபாளம். சரியா? இந்த புக்கர் பரிசு, முதல் கொரோனா தடுப்பு மாத்திரையின் பெயர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸாக கொடுத்துருக்கோம். நிறைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம். அந்தளவுக்கு ஈவினிங்கே பார்த்து நோட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம். தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஆரம்பிக்கலாம். இன்றைய தினம் நவம்பர் 6, 7ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டி, அது தொடர்பான ஒரு செய்தி பாருங்க. செர்பியாவின் பெல்கிரேட் நகரில் 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டி நடைபெற்றது. இதில் 50 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ஷிவானி பவார் வெள்ளிப்பதக்கமும் 55 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் அஞ்சு வெண்கல பதக்கத்தையும் வென்றனர். இது முதல் நாளில். ஓகேவா? யாரு? ஷிவானி 50 கிலோ எடை பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். அஞ்சு வெண்கல பதக்கம். இது முதல் நாளில். அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா இதே போட்டிகளில் ராதிகா, நிஷா, திவ்யா ஆகியோர் வெண்கல பதக்கத்தினை வென்றுள்ளனர். சரியா? ராதிகா, நிஷா, திவ்யா. ஒருவேளை இந்த விளையாட்டு வீராங்கனையோட பேரை கொடுத்துட்டு இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படிங்கிற மாதிரி தனியாக கூட கேட்கலாம். இல்லைன்னா சமீபத்தில் எந்த போட்டிகளில் இவங்க வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சேர்த்து கேட்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, டெங்கு பாதிப்பில் உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடம். சரி, டெங்கு பாதிப்பு. சரி, டெங்கு பாதிப்பு காரணமான அந்த கொசு ஏடிஸ் எஜிப்டை. ஓகேவா? பாருங்க, நடப்பாண்டில் இந்தியாவிலேயே அதிகபட்ச டெங்கு பாதிப்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதிவாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுக்கு அடுத்த இடத்துல எது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் முதலிடம், 2வது பஞ்சாப், 3வது ராஜஸ்தான். சரியா? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3000 எவ்வளோ டெங்கு பாதிப்பு இருக்குது. அந்த நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் போதும். சரியா? முதலிடத்தில் எது இருக்குது? உத்தரப்பிரதேசம், 2வது பஞ்சாப், 3வது இடத்துல ராஜஸ்தான் உள்ளது. டெங்கு காய்ச்சலானது ஏடிஸ் எஜிப்டை என்ற வகை கொசுவின் மூலம் பரப்பப்படுகிறது. அடுத்து பாருங்க, இது ஒரு தகவல் பாருங்க. நாடு முழுவதும் உள்ள 25 உயர் நீதிமன்றங்களில் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதியின் எண்ணிக்கை 1098 ஆகும். சரியா? இந்தியாவில் இருக்கிற மொத்தம் உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை 25. அந்த 25 உயர் நீதிமன்றங்களில் இருக்கிற மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1098. ஓகேவா? அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச மொத்த நீதிபதியின் எண்ணிக்கை 34 ஆகும். சரியா? உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் சேர்த்து 34 பேர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தற்போது NV ரமணா. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து பாருங்க,
கடந்த 2016ஆம் ஆண்டில் உயர்நீதிமன்றங்களுக்கு ஒரே ஆண்டில் சாதனை அளவாக 126 நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சரி, ஒரே வருஷத்துல அதிக அளவு உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டது 2016ஆம் ஆண்டு 126 நீதிபதிகள். இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2021ல் இதுவரைக்கும் இந்த தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 110 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் செஞ்சிருக்காங்க. ஒருவேளை இந்த சாதனை முறியடிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகளில் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க, ஒரு நபர் நியமனம் பாருங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி ராமலிங்கம் சுதாகர் சமீபத்தில் நியூஸ்ல வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் தி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல், சரியா, தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ராமலிங்கம் சுதாகர், சரியா, தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் தலைவர். ஓகேவா? இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு கம்பெனி ஆக்ட் 2013 படி 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதா இந்த தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம். சரியா, அதை தொடர்ந்து அது தொடர்பான ஒரு செய்தி தான் பாருங்க. நீதிபதி அசோக் பூஷன் ரீசெண்டாக நியூஸ்ல வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவர். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட நிறுவன மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவர் தான் ஜஸ்டிஸ் அசோக் பூஷன். ஓகேவா? ஏற்கனவே பார்த்தா நம்ம ராமலிங்கம் வந்து தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் தலைவர். இங்கே பார்த்துட்டு இருக்கிற அசோக் பூஷன் வந்து தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவர். மாற்றி ஆன்சர் பண்ணிடுறாங்க, கவனமாக இருந்துக்கோங்க. தமிழகத்தின் 20வது மாநகராட்சி தாம்பரம். பாருங்க, தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதற்கான அவசர சட்டத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இதனை அடுத்து தமிழகத்தின் 20வது மாநகராட்சியாக தாம்பரம் உருவெடுத்து உள்ளது. ஓகேவா? 16வது தாம்பரம் மாநகராட்சி வந்து கும்பகோணம், மறந்துடாதீங்க. ஓகேவா? 20வது ரீசெண்டாக தாம்பரம். அடுத்து பாருங்க, வரம்பை மீறி 20% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு அறிவிச்சிருக்காங்க. பாருங்க, வல்லரசு நாடுகளுடன் கடந்த 2015ஆம் ஆண்டு ஈரான் நாடு அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. இதன்படி அணுசக்திக்கு தேவையான யுரேனியம் எரிபொருளை 3.6% மேல் செறிவிட்டக்கூடாது என்று ஈரானுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. சரி, அப்போ 2015ல் வல்லரசு நாடுகள், அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், சைனா, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கும் ஈரான் நாட்டிற்கும் இடையே 2015ஆம் ஆண்டில் அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்பட்டது. சரியா, அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனியத்தை பார்த்தீங்கன்னா 3.67% மேல் செறிவிட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசன் நியூஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. ஆனால் தற்போது இந்த வரம்பை மீறி 20% செறிவூட்டப்பட்ட 210 கிலோ யுரேனியத்தை கையிருப்பு வைத்துள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஏன்னா இந்த ஒப்பந்தத்திலிருந்து 2018ல் அமெரிக்கா வெளியில் போயிட்டாங்க. சரியா, அதனால வல்லரசு நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கணும், நாங்கள் பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த யுரேனியத்தை 20% செறிவூட்டி 210 கிலோ யுரேனியத்தை நாங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் செய்தியில் வந்திருக்காங்க, டாக்டர் ஏ சக்திவேல். சரி, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவர். சரியா, டாக்டர் ஏ சக்திவேல் இந்திய ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவர். அது வந்து ஃபியோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன். சரியா, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், அதனுடைய புதிய தலைவர் டாக்டர் ஏ சக்திவேல். அடுத்து பார்த்தீங்கன்னா அபிநந்தன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அபிநந்தன் வர்தமான். அபிநந்தனிற்கு குரூப் கேப்டன் பதவி. கடந்த 2019ஆம் ஆண்டு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, 2019ல் புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது. சரி, இந்தியாவில் பிப்ரவரி 14ஆம் தேதி 2019ல் புல்வாமா மீது தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. சரி, அதில் சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. சரி, அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்திய விமானப்படை வந்து பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியது. சரி, அது யார் முக்கியமாக ஒரு செய்திகளை வந்தாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, கடந்த 2019இல் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட வான் சண்டையில் எதிரியின் விமானத்தை சுட்டு வீழ்த்திய விங் கமாண்டர் அபிநந்தன் வர்த்தமானிற்கு குரூப் கேப்டன் பதவியை வழங்குவதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. சரி, அப்போ யாரு, அபிநந்தன் வர்த்தமான் ரீசெண்டாக குரூப் கேப்டன் பதவி வழங்கியிருக்காங்க. அவங்க எதில் வந்து முக்கியமான ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 பாகிஸ்தானின் ஒரு போர் விமானம் F-16 போர் விமானத்தை வந்து சுட்டு வீழ்த்தினார் இந்த அபிநந்தன் வர்த்தமான் விங் கமாண்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க, தமிழகத்தில் கடல் பாசி திட்டம். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில்
கடல் பாசி திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது யார் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர், சரியா, பால்வளத்துறை, மீன்வளம், பால்வளம், இது இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து இருக்கிற அந்த அமைச்சரவையின் இணையமைச்சராக இருக்கிற எல் முருகன் தான் இந்த தகவலை தெரிவிச்சிருந்தார். ஆனால் இதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த செய்தியில் வந்துட்டு இருக்குது. நமக்கு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னது, இந்தியாவிலே முதல் முறையாக கடல் பாசி திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க தமிழகத்தில். அடுத்த ஒரு செயற்கைக்கோள் யாவ்கான் 35 செயற்கைக்கோளினை செலுத்தியது சீனா. தென்மேற்கு சிச்சுவான் மாகாணத்தின் ஜீசாங் ஏவுதளத்திலிருந்து யாவ்கான் 35 என்று அழைக்கப்படும் தொலையுணர்வு செயற்கைக்கோளினை சீனா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. அப்போ யாவ்கான் 3 செயற்கைக்கோளை யார் செலுத்தியிருக்காங்க? சீனா. அது என்ன செயற்கைக்கோள்? தொலை உணர்வு செயற்கைக்கோள், சரி, ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அடுத்து பாருங்க, ஹரியானா மாநிலம் தொடர்பான ஒரு செய்தி. ஹரியானாவில் தனியார் துறையின் 75% பணியிடங்களை உள்ளூர்வாசிகளுக்கு ஒதுக்கீடு செய்வதற்கான சட்டம் வரும் ஜனவரி 15, 2022 முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அந்த மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க. சரியா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மனோகர்லால் கட்டார் ஹரியானாவின் முதல்வராக இருக்கிறாங்க. அந்த ஹரியானா அரசு ரீசெண்டாக ஒரு சட்டத்தை இயற்றியிருக்காங்க. என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனியார் துறையில் வழங்கப்படுற 75% அந்த வேலைவாய்ப்புகள் யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹரியானாவில் இருக்கிற அந்த உள்ளூர் வாசிகளுக்கு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அதாவது 30,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற வேலைகள் மட்டும்தான் இதுக்கு பொருந்தும். சரி, ரூபாய் 30,000 மாச சம்பளமாக வழங்குற அந்த பணிகள் தான் இதற்கு பொருந்தும். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, சுனித் சர்மா ரீசெண்டாக நியூஸ் வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்திய ரயில்வே வாரியத்தின் தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி. சரியா, இந்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் மற்றும் சிஇஓ தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனித் சர்மா. ரீசெண்டாக நியூஸில் வர காரணம், அவர் சென்னை ஐசிஎஃப்பிற்கு வருகை புரிந்தார். சரி, இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க, இந்தியா ரயில் பெட்டி தயாரிக்கும் ஆலை சென்னையில் இருக்குது, அந்த பெரம்பூரில் இருக்குது. அந்த சென்னை ஐசிஎஃப்பிற்கு வருகை புரிந்துள்ளார் சுனித் சர்மா. அவர் தான் இந்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர். அப்போது அவர் பாருங்க, நாட்டின் முதன்முறையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிவேக ரயிலான வந்தே பாரத் ரயில் பெட்டிகளின் தயாரிப்பினை பார்வையிட்டார். சரி, அப்போ வந்தே பாரத் அப்படிங்கிறது இந்தியாவின் அதிவேக ஒரு ரயில். அதற்கான அந்த ரயில் பெட்டிகள் எங்கு தயாரிக்கப்பட்டு வருகிறது? சென்னை ஐசிஎஃப். அடுத்து பாருங்க, 120 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு. மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சார்பாக 120 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு வருவதாக அதன் இயக்குனரான இரா சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். சரி, அப்போ திருக்குறள் பார்த்தீங்கன்னா 120க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. யாரு? மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் இரா சந்திரசேகரன். இது எங்கம்மா இருக்கு? மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சென்னை தரமணியில் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் தொடர்பான செய்தி பாருங்க. கர்நாடகாவின் கோவில்களில் பசுக்களை பாதுகாக்கும் வகையில் 250 கோசாலைகளை திறக்க உள்ளதாக அந்த மாநில அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, அதாவது பார்த்தீங்கன்னா கோசாலை என்பது இந்த கோவில்களில் இருக்கிற அந்த பசுக்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டதான் அந்த கோசாலை அப்படிங்கிறது. அது ரீசெண்டாக எங்க நியூஸ்ல வந்திருக்கு? கர்நாடகா. சரி, கர்நாடகாவில் இருக்கிற அந்த கோவில்களில் பசுக்களை பாதுகாக்கும் வகையில் 250 கோசாலைகளை திறக்க உள்ளதாக கர்நாடக மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க. சரியா, கர்நாடகாவின் முதல்வர் யாரு? பசவராஜ் பொம்மாய். அடுத்து கடைசி பகுதியாக இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது நவம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளிலிருந்து மொத்த சில கேள்விகள். ஓகேவா? அந்த கேள்விகளுக்கு தயவுசெய்து மறக்காம பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, இன்றைய தினத்திற்கான முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவம்பர் 6, 7 நிகழாண்டில் அதிக அளவு டெங்கு பாதிப்பில் முதலிடம் பெற்றுள்ள மாநிலம் எது? சரி, நிகழாண்டில் அதிக டெங்கு பாதிப்பில் முதலிடத்தை பெற்றுள்ள மாநிலம் எது? இரண்டாவது கேள்வி, உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவாக உள்ளது? மூன்றாவது கேள்வி, யாவ்கான் 35 என்ற செயற்கைக்கோளினை செலுத்தியுள்ள நாடு எது? அடுத்து நான்காவது கேள்வி, தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தின் புதிய தலைவர் யார்? அடுத்து ஐந்தாவது கேள்வி, கோசாலை என்பது எதனுடன் தொடர்புடையது? சரியா, இதுதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள். இந்த கேள்விகளுக்குரிய பதில்கள் எல்லாமே நம்ம மேலே சொல்லியிருக்கிற இந்த வீடியோஸில் இருக்குது. மறக்காமல் பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.